Hello everyone, welcome back to the Wings and School. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா forfeiture and reissue of shares. நம்ம முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இது வந்து உங்களுக்கு 3 மார்க்கில் கேட்கலாம், சம்டைம்ஸ் 4 மார்க்லையும் கேட்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 6 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 மார்க்ஸில் இந்த அக்கௌண்டிங் ஃபார் ஷேர் கேபிட்டல் இருக்குது இல்லையா, அதோட இன்டர்னல் ஆப்ஷன்ஸாக உங்களுக்கு 2 சப்டிவிஷன் ஏ ஒன்று கொடுத்து பி ஒன்று கொடுத்து ரெண்டுமே போட்டு உங்களுக்கு ஒரு 6 மார்க் மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம அதுதான் பார்க்க போகிறோம், forfeiture and reissue of shares. இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிருஷ்ணா லிமிடெட் forfeited 5,000 shares of ₹20 each issued at a premium of ₹4 per share for non-payment of ₹5 each as first and final call. அப்போ 5,000 shares வந்து forfeit பண்ணுறாங்க. அதோட ஒரிஜினல் வேல்யூ 20. ஓகே, கம்பெனி வந்துட்டு ஃபுல்லாமே கால் பண்ணிட்டாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க நான் பேமெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கால் அண்ட் ஃபைனல் கால் சொல்லிட்டாங்க. அப்போ ஃபைனல் கால் வரைக்கும் கால் பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லி கால்டு தான். ஓகே, ஆனால் ₹5 ஃபர்ஸ்ட் காலில் ₹5 ஃபைனல் காலில் ₹5 வந்துட்டு மொத்தமாக ₹10 அந்த ஷேர் ஹோல்டர் பே பண்ணலை. ஓகே, நெக்ஸ்ட் அவுட் ஆஃப் த forfeited shares 2,500 shares were reissued at ₹18 as fully paid. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம forfeit பண்ணோம்ல 5,000 ஷேர்ஸை திரும்ப வாங்கினோம் இல்லையா, அதிலிருந்து 2,500 ஷேர்ஸை மட்டும் நம்ம ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் அதுக்கான ஜேர்னல் பார்க்கலாம். இந்த நம்ம சொன்னோம் இல்லையா 6 மார்க்கில் உங்களுக்கு சப்டிவிஷன் ஏ அண்ட் பி கொடுப்பாங்க, அந்த மாதிரி தான் இது. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏவோட நம்ம forfeiture என்ட்ரி போடலாம். forfeiture என்ட்ரி போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டெட்டார் ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருக்காங்கங்கும் போது நீங்கள் செக் பண்ணணும் ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு. ப்ரீமியம் பே பண்ணலைன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு டெபிட் சைடில் காமிக்கணும். ஆனால் இந்த கொஸ்டினில் யூஸ்வலி ப்ரீமியம் எதில் நம்ம கலெக்ட் பண்ணுவோம், அலாட்மெண்ட்டில் தான் கலெக்ட் பண்ணுவோம், கரெக்டாக. ஆனால் இந்த சப்டிவிஷன் ஏல அவங்க ஃபஸ்ட்டு காலும் ஃபைனல் காலும் தான் பே பண்ணலாம். இப்போ விச் மீன்ஸ் அலாட்மெண்ட் மணி பே பண்ணிட்டாங்கன்னா ப்ரீமியமும் பே பண்ணிட்டாங்கன்னு எடுத்தோன்னா ப்ரீமியம் வந்துட்டு அலாட்மெண்ட்டில் சேர்ந்து தான் வாங்கினோம். அப்போ அலாட்மெண்ட் பெய்டுனா ப்ரீமியமும் பெய்டுன்னு அர்த்தம். அப்போ அங்கே மேலே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. செக்யூரிட்டி ப்ரீமியம் பே பண்ணலைனா தான் மேலே டெபிட்டில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு எழுதுவோம். ஓகே, அப்போ ஷேர் கேபிட்டல் ஃபஸ்ட்டு என்ட்ரிஸ் எழுதிக்கலாம், அப்புறம் அமௌண்ட்ஸ் நான் சொல்கிறேன். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு forfeited shares அக்கௌண்ட். forfeited shares அப்படிங்கிறது அவங்க பே பண்ண வேல்யூ. ஓகே, அதுக்கப்புறமா டூ என்னென்னலாம் அவங்க பே பண்ணலை, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணலை, அப்புறம் 2 ஷேர் ஃபைனல் கால் பே பண்ணலை. அவ்வளோதான், சிம்பிள். ஃபர்ஸ்ட் என்ட்ரி ரொம்ப சிம்பிள். டெபிட்டில் ஷேர் கேபிட்டல் ப்ரீமியம் பே பண்ணியிருந்தாங்கன்னா காமிக்க வேணாம், பே பண்ணலைன்னா செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் காமிக்கணும். 2 forfeited shares, 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால், இதெல்லாம் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணி அதை எழுதணும். இப்போ எப்படி அமௌண்ட் லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, ஷேர் கேபிட்டலுக்கு கீழே எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் அவங்க பாருங்கள், ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல, கிருஷ்ணா லிமிடெட் forfeited 5,000 ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 5,000 ஷேர்ஸ் இன்டூ கம்பெனி கால் பண்ண வேல்யூ. கம்பெனி எவ்வளோ கால் பண்ணியிருக்காங்க, ₹20 கால் ஆக்சுவல் ஷேரோட வேல்யூ 20, ஃபைனல் காலும் கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், ஃபுல் ₹20 வந்துட்டு கால் பண்ணிட்டு தான் அர்த்தம். அப்போ எவ்வளோ வரும், ₹1,00,000. ஓகே, forfeited ஷேர்ஸை ஹோல்டு பண்ணுங்க, கடைசியாக எழுதிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் காலில் அவங்க எவ்வளோ பே பண்ணலை, அப்போ 5,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் கால் எவ்வளோ ₹5, கரெக்டாக. அப்போது 25,000 ஃபர்ஸ்ட் காலில் பே பண்ணலை. ஃபைனல் காலும் வந்துட்டு ₹5. கொஸ்டின் அதானே சொல்லியிருக்காங்க, 5 ஈச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் காலில் 5, ஃபைனல் காலில் 5, அப்போ இதுலேயும் 25,000. இப்போ என்ன பண்ணலாம், டெபிட் மைனஸ் கிரெடிட். டெபிட்டில் 1,00,000 இருக்கா, கிரெடிட்டில் எவ்வளோ இருக்குது, 50,000 இருக்குது. அப்போது மைனஸ் பண்ணோம்னா இங்கே 50,000. ஏன் forfeited shares ஹோல்டு பண்ணி கடைசியாக எழுத சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு ப்ரீமியம் பே பண்ணாமல் வரப்போ அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒருவேளை அது ப்ரொரேட்டா அலாட்மெண்ட்டாக இருந்தால் அது பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஃபஸ்ட்டு என்ட்ரிஸ் எழுதிக்கோங்க. ஷேர் கேபிட்டல் டு forfeited shares டு எந்தெந்த இன்ஸ்டால்மெண்ட் அவங்க பே பண்ணலையோ அது இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் காலும் ஃபைனல் காலும் பே பண்ணலாம், அது டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால். ஓகே, அமௌண்ட்ஸ் எப்படி எழுதுறதுன்னு இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ட்ரி இஸ் ஃபார் ரீஇஷ்யூ. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட நம்பர் 1 ரீஇஷ்யூ பண்ணும்போது எதில் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க,
18 ருபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போது கம்பெனி கால் பண்ணது 20 ருபீஸ், அவங்க ரீஇஷ்யூ பண்ணது 18 ருபீஸ் அப்படின்னா 2 ருபீ டிஸ்கவுண்ட்க்கு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே, அது நம்ம எப்படி எழுதணும்? பேங்க் அக்கவுண்ட் டெட்டார், டிஸ்கவுண்ட் எங்கே காமிப்போம்? டெபிட் சைடில். அது டிஸ்கவுண்ட்னு எழுதக்கூடாது, நம்ம forfeited shares அப்படின்னு எழுதுவோம். forfeited shares account debtor to share capital. அவ்வளோதான். ரீஇஷ்யூக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு என்ட்ரி இதுதான். எப்படி எழுதுறது? அமௌண்ட்ஸு எவ்வளோ ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம்? 2500 ஷேர்ஸு. எவ்வளோ ருபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம்? 18 ருபீஸ்க்கு. அப்போ 2500 இன்டூ 18 பண்ணோம்னா 45,000. இப்போ 45,000 ருபீஸ்க்கு தான் நம்ம வந்து ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். இங்கே forfeited ஷேர்ஸில் என்ன எழுதுவோம்? எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோமோ அது எழுதுவோம். எவ்வளோ ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு? 2 ருபி. 18 ருபீஸில் 20 ருபி கம்பெனியோட ஷேர் வேல்யூ, 20மே கால் பண்ணிட்டாங்க. அப்போ கால்டு வேல்யூலேருந்து நம்ம கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா அது பேர் தான் ரீஇஷ்யூ. அப்போ 18 ருபீஸ்க்கு தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம், 2 ருபிக்கு. அப்போ 2500 இன்ட்டு 2, 5000 வந்துட்டு டிஸ்கவுண்ட். அண்ட் ஷேர் கேபிட்டலுக்கு நேராக 2500 ஷேர்ஸ் இன்ட்டு கம்பெனி எவ்வளோ கால் பண்ணிட்டாங்களோ அந்த வேல்யூ. கம்பெனி எவ்வளோ கால் பண்ணியிருக்காங்க? ஃபுல் வேல்யூ, ஃபுல் 20 ருபீஸ்மே கால் பண்ணிட்டாங்க. அப்போது 50,000. ஓகே, இது வந்துட்டு ரீஇஷ்யூ. ரீஇஷ்யூ எழுதும் போது இன்னொரு என்ட்ரியும் சேர்ந்து வரும். என்ன அப்படின்னா forfeited shares account debtor to capital reserve. நமக்கு கேபிட்டல் கெயின்லேருந்து செக்ரிகேட் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் வந்துட்டு கேபிட்டல் ரிசர்வ். இதில் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஃபொர்ஃபீட் பண்ணப்போ கிரெடிட் சைடில் ஒரு ஃபொர்ஃபீச்சர் அமௌண்ட் இருக்குது இல்லையா, அதையும் ரீஇஷ்யூ பண்ணுறப்போ டெபிட் சைடில் ஒரு ஃபொர்ஃபீச்சர்னு ஒரு அமௌண்ட் இருக்குது இல்லையா, அதையும் மைனஸ் பண்ணணும். டேரெக்டாக 50,000 மைனஸ் 5,000 டைரெக்டாக மைனஸ் பண்ணுவோம். ஆனால் மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ செக் பண்ணும், ரெண்டும் சேம் யூனிட்ஸ் தான். நான் ஃபொர்ஃபீட் பண்ணது எவ்வளோ ஷேர்ஸு? 5,000 ஷேர்ஸு. ரீஇஷ்யூ பண்ணது 2,500 ஷேர்ஸு. அப்போ முதல்ல அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இங்கே பாரு, அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்கு. I'll give you. Amount forfeited divided by number of shares forfeited into number of shares reissued. அவ்வளோதான். பார்ஷியல் ரீஇஷ்யூ. பார்ஷியல் ரீஇஷ்யூனா என்ன? ஃபுல்லாக ரீஇஷ்யூ பண்ணாமல் கொஞ்சம் மட்டும் பண்ணியிருக்கோம். அப்போ பார்ஷியல் ரீஇஷ்யூனா இந்த மாதிரி தான் வரணும். ஓகே, அமௌண்ட் ஃபொர்ஃபீட்டட் எவ்வளோடா? இங்கே வந்துட்டு 50,000 தான் வந்துட்டு ஃபொர்ஃபீட் பண்ண அமௌண்ட்டு. அப்போ அது எழுதிக்கணும். 50,000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபொர்ஃபீட்டட் எவ்வளோ? 5,000 ஷேர்ஸை ஃபொர்ஃபீட் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூட் எவ்வளோ? 2,500 ஷேர்ஸை நம்ம ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போ இன்ட்டு 2,500. இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இது நமக்கு ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 25,000. அதாவது இட்ஸ் லைக் 10 டைம்ஸ். அப்போ 10 இன்ட்டு 2,500 25,000. இப்போது இந்த 25,000ஐயும் இந்த 5,000ஐயும் தான் வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ மைனஸ் பண்ணும்போது வில் கெட் 20,000. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. forfeited shares to capital reserve அப்படின்னு எழுதும் போது எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்? forfeit பண்ணப்போ இருக்க ஃபொர்ஃபீச்சரையும் இங்கே ரீஇஷ்யூ பண்ணப்போ டெபிட்டில் இருக்க ஃபொர்ஃபீச்சரையும் மைனஸ் பண்ணணும். பட் டேரெக்டாக மைனஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். எப்படின்னா சேம் யூனிட் ஆனிச்சா டேரெக்டாக மைனஸ் பண்ணலாம். அதாவது நான் 5,000 ஷேர்ஸை ஃபொர்ஃபீட் பண்ணி 5,000மே ரீஇஷ்யூ பண்ணிட்டா டேரெக்டாக மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஆனால் இந்த சம்மில் 5,000 ஃபொர்ஃபீட் பண்ணி வெறும் 2,500 தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க, விச் இஸ் கால் பார்ஷியல் ரீஇஷ்யூ. ஃபுல் ரீஇஷ்யூ இல்லை, பாதி தான் ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 50,000 அமௌண்ட் ஃபொர்ஃபீட் பண்ண அமௌண்ட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஃபொர்ஃபீட்டட் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூட். அப்போ நமக்கு எவ்வளோ வருது? 25,000. இந்த 25,000ஐயும் இதையும் தான் மைனஸ் பண்ணிக்கணும். யூ கேன் நாட் டைரக்ட்லி சப்ராக்ட் திஸ் 50,000. என்ன காரணமாக இந்த 50,000 வந்து 5,000 ஷேர்ஸுக்கானது, அதனால் டேரெக்டாக சப்ராக்ட் பண்ண முடியாது. அதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம எவ்வளோ 25,000 2,500 ஷேர்ஸ்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 25,000. இந்த 25,000ஐயும் இந்த 5,000ஐயும் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை கேபிட்டல் ரிசர்வில் எழுதிக்கணும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். மூணே என்ட்ரி தான் வரும். ஃபஸ்ட்டு ஃபொர்ஃபீட் பண்ணதுக்கான என்ட்ரி, நெக்ஸ்ட்டு ரீஇஷ்யூ பண்ணதுக்கான என்ட்ரி, நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ரிசர்வோட ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி.
ஓகே, இது வந்துட்டு சப்டிவிஷன் 1ஓடுது. இப்போது செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். பி என்ன சொன்னாங்க நமக்கு? ஓகே, சப்டிவிஷன் பியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மீனா லிமிடெட் forfeited 2500 shares of rupees 10 each issued at 10% premium. அப்போது 10 ரூபீல 10% ப்ரீமியம்னா எவ்வளோ? 1 ரூபி. 10 ரூபி இன்ட்டு 10% வந்துட்டு 1 ரூபி ப்ரீமியம்க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. rupees 8 கால்ட் அப். அப்போ கம்பெனி எவ்வளோதோ கால் பண்ணியிருக்காங்க? 8 rupees தான் வந்துட்டு கம்பெனி கால் பண்ணியிருக்காங்க. 10 ரூபி ஷேரோட வேல்யூ. ஓகே, அதில் கம்பெனி வந்துட்டு 8 மட்டும் தான் கால் பண்ணியிருக்காங்க. on which the shareholder did not pay rupees 3 on allotment including premium. அப்போ இங்கே தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். என்னது? அவங்க வந்துட்டு ப்ரீமியமோட அமௌண்ட் வந்துட்டு அலாட்மெண்ட் அமௌண்ட் பே பண்ணலை. அலாட்மெண்ட் பே பண்ணலை அப்படின்னா ப்ரீமியமும் பே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் rupees 2. அப்போ இது முதல்ல எவ்வளோ அப்ளிகேஷனுக்கு, எவ்வளோ அலாட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம செக்ரிகேட் பண்ணிக்கணும். ஓகே, அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டோட வேல்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் கால் சொல்லிட்டாங்க. கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் கால் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 2 ரூபின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் எவ்வளோ வந்துட்டு அலாட்மெண்ட்க்கு சொல்லியிருக்காங்க? 3 ஆன் அலாட்மெண்ட் இன்க்ளூடிங் ப்ரீமியம். அப்போது 2 + 1 2 ரூபி. 3 ரூபி வந்துட்டு அலாட்மெண்ட்டோட மொத்த வேல்யூ சொல்லியிருக்காங்க. ஆனால் தேட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ப்ரீமியம்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ 2 + 1 2 ரூபி ஷேருக்கும் 1 ரூபி வந்துட்டு ப்ரீமியம்க்கும். ஓகே, அப்போ அப்ளிகேஷனில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க? கம்பெனியோட கால்ட் அப் வந்துட்டு 8 rupees. அந்த 8 ரூபியில் 2 ரூபி கால் மணி, 2 ரூபி ஃபர்ஸ்ட் காலு, 2 ரூபி அலாட்மெண்ட்க்கு. அப்போது மீதி 4 rupees வந்து அப்ளிகேஷன். புரியுதா? மொத்தமாக 8 ரூபி கால் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ்க்கு எவ்வளோன்னு தனியாக கொடுக்கல. பட் நமக்கு அலாட்மெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் கால் கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் கால் 2, அலாட்மெண்ட் 3 இன்க்ளூடிங் ப்ரீமியம். இப்போ 2 + 1 இப்போ 2 ரூபி ஷேரு, 2 ரூபி கால் வேல்யூ. இப்போ மொத்தமாக 4 ரூபி வந்துட்டு இதில் இருக்குது, அலாட்மெண்ட்டு காலில் இருக்கும். அப்போ அப்ளிகேஷனில் ஆப்வியஸ்லி 4 ரூபி கால் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகே, இதில் அவுட் ஆஃப் தீஸ் 1500 shares were reissued to Vijay as fully paid for 12 per share. ஃபுல்லி பெய்ட்னா என்ன? மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ அதாவது ஃபொர்ஃபீட் பண்ணப்போ கம்பெனி 8 தான் கால் பண்ணியிருக்கு. ஆனால் ரீஇஷ்யூ பண்ணுறப்ப ஃபுல்லாக கால் பண்ணிட்டாங்க. அது எப்படி மேம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபுல்லி பெய்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி பெய்டுனா தே ஆர் டாக்கிங் அபவுட் த பெய்ட் அப் கேபிட்டல். மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஃபுல் வேல்யூ பே பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ரீஇஷ்யூ பண்ணது விஜய்க்கு வந்துட்டு 12 ரூபிக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். அப்போ 10 ரூபி ஷேர் 12 ரூபிக்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம், விச் இஸ் ஆப்வியஸ்லி ப்ரீமியம். அது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரி வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டெட்டார். இந்த சம்மில் அவங்க ப்ரீமியம் பே பண்ணலை. போன சப்டிவிஷன் ஏல ப்ரீமியம் பே பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதனால செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் டெபிட்டில் எழுதலை. இங்கே செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் பே பண்ணலை, விச் மீன்ஸ் அப்போ நம்ம டெபிட்டில் எழுதிக்கணும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் எப்படி ப்ரீமியம் பே பண்ணலான்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, வெரி சிம்பிள். அலாட்மெண்ட் பே பண்ணல, அலாட்மெண்ட்டில் ப்ரீமியம் வாங்குகிறோம், ப்ரீமியமும் இப்போ பே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, 2 forfeited shares account 2 அவங்க எதெல்லாம் பே பண்ணலையோ அந்த அமௌண்ட். எதெல்லாம் பே பண்ணல? 2 ஷேர் அலாட்மெண்ட் பே பண்ணலை, 2 ஷேர் ஃபர்ஸ்ட் கால் பே பண்ணல. இப்போ அமௌண்ட்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸை ஃபொர்ஃபீட் பண்ணியிருக்கோம்? 2500 ஷேர்ஸ் இன்டூ கம்பெனி எவ்வளோ கால் பண்ணாங்களோ அதுதான் எழுதணும். நீங்கள் வந்து 10 எழுதிடக்கூடாது. ஏன் அப்படின்னா எவ்வளோ கால் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் எழுதணும். லாஸ்ட் சம்மில் 20 ரூபியுமே கால் பண்ணிட்டாங்கன்னா 20 எழுதணும். இங்கே வந்துட்டு வெறும் 8 தான் கால் பண்ணியிருக்காங்க. இப்போ 2500 into 8 பண்ணோம்னா 20,000. அண்ட் ப்ரீமியம் எவ்வளோ? அதே 2500 ஷேர்ஸ்க்கு 1 ரூபி தான் வந்துட்டு ப்ரீமியம். அண்ட் நான் சொன்ன மாதிரி forfeited ஷேர்ஸ் கடைசியாக எழுதலாம். அலாட்மெண்ட்க்கு அவங்க எவ்வளோ பே பண்ணல? 2500 into 3 ரூபி 7500 பே பண்ணலை. அடுத்தது ஃபர்ஸ்ட் கால்க்கு 2500 into 2 ரூபி 5000. ஓகே, இப்போ forfeited shares ஈஸியாக எழுத. டெபிட்டில் எவ்வளோ இருக்குது? 20,000 + 2500 22,500 டெபிட்டில் இருக்குது. அண்ட் கிரெடிட்டில் எவ்வளோ இருக்குது? 12,500. அப்போது
10,000 தான் வந்துட்டு forfeiture. புரிஞ்சுச்சா? ஷேர் கேபிட்டலுக்கு அவங்க கால் பண்ண வேல்யூ 2500 into 8, செக்யூரிட்டி ப்ரீமியம்க்கு 1 ரூபி, அவங்க 10% ப்ரீமியம் சொல்லிட்டு, அப்போ 10 ரூபியில் 10% 1 ரூபி. forfeited ஷேர்ஸ் கடைசி எழுதுகிறோம். அலாட்மெண்ட்டுக்கு 3 ரூபி பே பண்ணல மேம், 2 ரூபி தானே அலாட்மெண்ட்டு, 1 ரூபி ப்ரீமியம் தானே. நம்மளுடைய சொன்ன செக்யூரிட்டி ப்ரீமியம் பே பண்ணலைன்னா அது டெபிட் சைடில் செக்யூரிட்டி ப்ரீமியம்னு காமிக்கணும். அட் த சேம் டைம் எந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் கலெக்ட் பண்ணுறோமோ அந்த இன்ஸ்டால்மெண்ட்லேயும் இன்க்ளூட் பண்ணணும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். பே பண்ணிட்டாங்கன்னா காமிக்கக்கூடாது. ஓகே, பே பண்ணலைன்னா டெபிட்டில் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்லையும் காமிக்கணும், அந்த கிரெடிட்டில் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டால்மெண்ட்டில் அந்த அமௌண்ட்டையும் காமிக்கணும். 2500 into 3 அண்ட் ஃபர்ஸ்ட் காலர் 2. அப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணி, அதாவது இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டேன். எவ்வளோ 22,500, இது வந்து 12,500 மைனஸ் பண்ணுமா, ஐ காட் 10,000. அது forfeited shares. இது வந்துட்டு ஈஸியாக போடுறதுக்கு ஓகே, forfeited sharesல எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் ரீஇஷ்யூ. இந்த கொஸ்டினில் எதில் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க? ப்ரீமியமில். எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? கம்பெனியோ கால் பண்ண வேல்யூ வந்துட்டு 8, ஆனால் அவங்க ரீஇஷ்யூ பண்ணும்போது ஃபுல்லி பெய்ட்னா 10 ரூபி. இங்கே வந்துட்டு கால்டு யோசிச்சுக்காதீங்க, forfeit பண்ணப்போ 8 ரூபி கால் பண்ணியிருக்காங்க, ஆனால் ரீஇஷ்யூ பண்ணுறப்போ ஃபுல்லி பெய்ட்னா என்ன, ஃபுல்லாமே கால் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக அதை 10 ரூபி கால் பண்ணிட்டாங்க. ஆனால் விஜய்க்கு 12 ருபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ 2 ரூபி எக்ஸ்ட்ரா வச்சு ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஷேர் கேப், செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா to share capital to securities premium. அமௌண்ட்ஸ் எப்படி எழுதுகிறோம்? எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரீஇஷ்யூ பண்ணியிருக்காங்க? 1500 இன்டூ எவ்வளோ ருபீஸ்க்கு ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம்? 12 ருபீக்கு. அப்போ 18,000. அண்ட் ஷேர் கேபிட்டலுக்கு 1500 இன்டூ 10, அவங்க கால் பண்ண கம்பெனியோட ஒரிஜினல் வேல்யூ. அண்ட் ப்ரீமியம்க்கு 1500 into 2 எவ்வளோ? 3000. ஓகே, நெக்ஸ்ட் forfeited shares account debtor to capital reserve. நம்மளோட சொன்னோம் இல்லையா, இது வந்துட்டு ரொம்ப சிம்பிள். forfeit பண்ணப்போ இருக்க forfeiture இந்த 10,000யும் ரீஇஷ்யூ பண்ணப்போ இருக்கிற forfeiture மைனஸ் பண்ணும். ஆனால் இங்கே ரீஇஷ்யூவில் forfeiture கிடையாது. ஏன்? ஏன்னா டிஸ்கவுண்ட்டில் ரீஇஷ்யூ பண்ணால் தான் டெபிட் சைடில் forfeited sharesனு எழுதுவோம். ஸோ இங்கே டெபிட்டில் வந்துட்டு forfeited sharesே இல்லை, ப்ரீமியமில் ரீஇஷ்யூ பண்ணிட்டோம். இப்போ டேரெக்டாக அந்த 10,000 எழுதிடலாமா அப்படின்னு கேட்டால், ஃபுல் ரீஇஷ்யூ வந்துச்சுன்னா 10,000 எழுதிடலாம். ஆனால் இங்கே அகெயின் பார்ஷியல் ரீஇஷ்யூ தான். அப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும். அமௌண்ட் forfeited எவ்வளோ? 10,000 divided by number of shares forfeited எவ்வளோ? 2,500, right? Yes, 2,500 into number of shares reissued 1,500. நம்மளுடைய ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் தான் வந்துட்டு இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே எவ்வளோ வருது? 6,000 rupees. 10,000 divided by 2,500. அந்த 10,000 rupees 2,500 ஷேர்ஸ்க்கானது. நமக்கு தேவை வெறும் 1,500 ஷேர்ஸ். அப்போ 6,000. இந்த 6,000 டேரெக்டாக இங்கே எழுதிடலாம். மேம் லாஸ்ட் சம்மில் இங்கே இந்த வந்த வேல்யூவை ரீஇஷ்யூ பண்ண ஷேர்ஸ் கூட மைனஸ் பண்ணியில் எழுதுனீங்க அப்படின்னா கரெக்டாக. நம்ம இங்கே வந்த வேல்யூவை ரீஇஷ்யூ கூட மைனஸ் பண்ணணும். எப்போ? ரீஇஷ்யூ டிஸ்கவுண்ட்டில் இருந்துச்சுன்னா, டிஸ்கவுண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இங்கே டெபிட்டில் forfeited ஷேர்ஸ்னு வரும். ஆனால் இங்கே ப்ரீமியமில் இருக்குது. அப்போ உனக்கு மைனஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. forfeited டெபிட்டில் இருக்க forfeit பண்ணப்போ இருந்த forfeiture-யும் ரீஇஷ்யூ பண்ணப்போ இருக்க forfeiture மைனஸ் பண்ணோம். ஆனால் இங்கே ரீஇஷ்யூ பண்ணப்போ forfeiture கிடையாது. என்ன காரணம்? நம்ம டிஸ்கவுண்ட்க்கு இஷ்யூ பண்ணல. டிஸ்கவுண்ட்க்கு இஷ்யூ பண்ணால் தான் நம்ம ரீஇஷ்யூவில் forfeiture வரும். ஓகே, அப்போ நான் முன்னாடியே பார்த்த மாதிரி சிம்பிள் 3 என்ட்ரி தான். ஃபஸ்ட்டு forfeit பண்ணதுக்கான என்ட்ரி. இந்த சமயம் செக்யூரிட்டி ப்ரீமியம் பே பண்ணலை, அதனால டெபிட்லேயும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் காமிச்சிருக்கோம், அந்த கிரெடிட்டில் இருக்க அலாட்மெண்ட்லேயும் ப்ரீமியம் இன்க்ளூட் பண்ணி காமிச்சிருக்கோம். அடுத்தது ரீஇஷ்யூ பண்ணுறோம், அதை ப்ரீமியமில் ரீஇஷ்யூ பண்ணோம், அதனால் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். அண்ட் கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது forfeited shares to கேபிட்டல் ரிசர்வ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம forfeiture அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தோம். அதுலேயும் ப்ரீமியம் பே பண்ணால் எப்படி என்ட்ரி போடணும், ப்ரீமியம் பே பண்ணலைன்னா எப்படி என்ட்ரி போடணும், அதே ரீஇஷ்யூ பண்ணும்போது டிஸ்கவுண்ட்டில் ரீஇஷ்யூ பண்ணால் எப்படி என்ட்ரி வரும், இல்லை செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமோட அதாவது ப்ரீமியம்க்கு ரீஇஷ்யூ பண்ணால் எப்படி என்ட்ரி போடணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்மளோட சொன்ன மாதிரி நம்ம போர்டு எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம்.
அப்படி இன்றைக்கி ஃபார் ஃபீச்சர் அண்ட் ரீஇஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்துட்டு நம்ம கான்செப்ட்ஸ் அண்ட் சம்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு நெக்ஸ்ட் அகாடமிக் இயர், அதாவது 25-26 அகாடமிக் இயர்க்கான அக்கௌண்டன்சி கிளாஸஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அட்மிஷன்ஸ் queries இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அது மூலிமா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, do share, subscribe and comment. See you all in the next video.